ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போட்டியை முதல் முறையே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சொதப்பல் இல்லாமல் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா டக் டக் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போட்டியை வந்துட்டு சுத்தம் பண்ணிடலாம். ஸோ இந்த போட்டியை எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்துட்டு கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு பக்கத்துலேயே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சுக்கோங்க. அதில் முக்கி எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி இடுக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான கத்தி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த போட்டி நல்லா பலன்னு ஆயிடுச்சு. அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்துட்டு நூடுல்ஸ் சீச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொடக்குச்சி வச்சு அதை ரிவர்ஸில் எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா துணி அலாசுற மாதிரி இதை நல்லா தண்ணியில் போட்டு அலாசிட்டு அதுக்கப்புறம் அகைன் இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் நம்மளால் கட் பண்ண முடியும். கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை சமைச்சிக்கலாம்.